திண்டுக்கல்லில் தீ விபத்து ஏற்பட்டு 6 பேர் உயிரிழப்பிற்கு காரணமான தனியார் மருத்துவமனையில் தமிழ்நாடு தீயணைப்புத்துறை உதவி இயக்குநர் ஆய்வு மேற்கொண்டார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், வணக்கம். தற்பொழுது தீயணைப்புத்துறை உதவி இயக்குநர் ஆய்வு மேற்கொண்ட பிறகு என்ன தெரிவித்தார்? இது தொடர்பான கள விவரங்கள். திண்டுக்கல்ல நேற்று இரவு 9:30 மணிக்கு ஏற்பட்ட தீ விபத்துல தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்துல 6 பேர் உயிரிழந்தனர், 30 பேர் காயமடைந்தனர். உயிரிழந்த 6 பேர் உடலும் உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. 3 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறது, மற்றவர் எதேச்சியான நார்மலான ஒரு பிரிவில் இருக்கிறாங்க. தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில திண்டுக்கல் தாலுகா போலீசார் இது தீ விபத்து என்ற ஒரு வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கு தொடர்பான இறந்தவர்களின் உடற்கூறு ஆய்வு பணிகளை நடத்துவதற்கான திட்டத்தில் தற்போது முனைப்பு காட்டி ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது உடற்கூறு ஆய்வானது தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில இந்த தீ விபத்து ஏற்பட்ட கட்டிடத்துல தொடர்ந்து ஐடியா என்னமோ சின்னதுதான், ஆனா லாபம் பெருசு. இங்க ஒருத்தர் முயல் பண்ணை மூலமா மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில தீ விபத்து ஏற்பட்ட கட்டிடத்தில் தமிழ்நாடு தீயணைப்புத்துறை உதவி இயக்குநர் பொறுப்பில் இருக்கக்கூடிய சரவணகுமார் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் இன்று காலை ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது இந்த ஆய்வு முறையாக இந்த இருக்கக்கூடிய அந்த தீயணைப்பு கருவிகள் இயக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயக்கப்பட்ட தீயணைப்பு கருவிகள் தீ அணைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. இந்த நிலையில தீ மேலும் பரவியதால் உடனடியாக தீயணைப்பு துறையினர் விரைந்து எல்லாரையும் காப்பாற்றி உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த நிலையில இந்த முறைப்படி இந்த அனுமதி பெறப்பட்டிருக்கிறதா, உரிய அனுமதி எல்லாம் இருக்கிறான்னு சொல்லி விசாரிச்ச பிறகு முழு தகவலும் தெரிவிப்பதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தடய அறிவியல் நிருபர்கள் தற்போது திண்டுக்கல், தேனி, மதுரை ஆகிய மாவட்டங்களிலிருந்து 10க்கும் மேற்பட்டோர் விபத்து நடந்த மருத்துவமனையில் ஆய்வு செய்து தடயங்களை சேகரித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக அந்த தடயங்களை சேகரிக்கும் பணியில தற்போது அந்த தடயவியல் நிபுணர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. மேலும் நடமாடும் தடய அறிவியல் ஆய்வகம் என்ற ஒரு வாகனமும் நேரடியாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தேவைப்பட்ட இங்கே ஆய்வு செய்வதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தீ விபத்து ஏற்பட்ட மருத்துவமனையில உயிர் தப்பிப்பதற்காக அந்த சம்பவம் நடந்த போது மருத்துவமனையில இருக்கக்கூடிய உள்நோயாளிகள் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சான்றிதழ்கள், தாங்கள் வைத்திருந்த பணம், உடைமைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு உயிர் தப்பித்தால் போதும் என்று நோயாளிகளின் உறவினர்கள் நோயாளிகளை அழைத்துக் கொண்டு வெளியேறிவிட்டனர். இந்த நிலையில அவர்கள் மீண்டும் அந்த பொருட்களை எடுப்பதற்காக இன்று விபத்து நடந்த கட்டிடத்திற்கு வருகின்றனர். அவர்களை காவல்துறையினர் அனுமதி தரவில்லை. அனைவரும் வரட்டும், யாரேனும் மாற்றி எடுத்துவிட்ட சிரமம் ஏற்படும், எனவே காத்திருக்குமாறு கூறியிருக்கின்றனர். எனவே தாங்கள் கொண்டு வந்த பொருட்களையும் உடைமைகளையும் கேட்டு தற்போது அந்த உறவினர்கள் காத்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலை இருக்கிறது. தீ விபத்து உயிரிழந்தவர்களின் உடற்கூறு ஆய்வு பணிகள் தற்போது தொடங்கி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன்.